ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை மேத்தமெட்டிக்ஸ் குயின் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா 11th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ் வால்யூம் 2 சாப்டர் 10 டிஃபரன்ஷியல் கால்குலஸில் எக்ஸாம்பிள் 10.10 தான் பார்க்க போகிறோம். கொஷின் பாருங்கள். டிஃபரன்ஷியேட் y ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் மைனஸ் 1 த ஹோல் பவர் 10. இப்போ இது நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நம்ம என்ன போடுவோம்? y டேஷ்னு போடுவோம் இல்லையா? சரி, இப்போ இதை எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது? முதல்ல இது என்ன ஃபார்மெட்டில் இருக்குதுன்னு பார்க்கணும். உள்ளுக்குள்ளே இருக்கிறத நம்ம எப்போவுமே உடனே எடுக்கக்கூடாது. உள்ளுக்குள்ளே இருக்கிறத எக்ஸாக நினச்சிக்கணும். சரியா? இது மொத்தத்தையும் நம்ம என்னன்னு நினச்சிக்கணும் மைண்டுக்குள்ளே அப்படின்னாக்கா எக்ஸாக ட்ரீட் பண்ணணும். அப்போ இது என்ன ஃபார்மெட்டில் இருக்குது? எக்ஸ் பவர் 100, அதாவது எக்ஸ் பவர் n ஃபார்மெட்டில் இருக்குது. எக்ஸ் பவர் என்னுக்கு என்ன டிஃப்ரென்ஷியேஷன்? n இன்ட்டு எக்ஸ் பவர் n மைனஸ் 1. அதாவது இந்த 100 வந்து முன்னாடி வந்துடும், ஒரு பவர் வந்து கம்மி பண்ணிக்கணும். இவ்வளோ தான் டிஃப்ரென்ஷியேஷன் ஃபார்முலா. இப்போ இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன வந்துடும்? 100 வந்து முன்னாடி வந்துடும். எக்ஸ் இருக்கிற இடத்துல எக்ஸுன்னே நீங்கள் போட்டுறக்கூடாது. அது நல்லா கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். இதை எக்ஸாக ட்ரீட் தான் பண்ணணுமே தவிர எழுதும்போது நம்ம எக்ஸ் இருக்கிற இடத்துல எக்ஸுன்னு போடக்கூடாது. எக்ஸ் கியூப் மைனஸ் 1 தான் போட்டுக்கணும். ஒரு பவர் கம்மி பண்ணிக்கணும். ஸோ 99 அப்படின்னு வரும். ஸோ 100 எக்ஸ் கியூப் மைனஸ் 1 த ஹோல் பவர் 99. இதோட சம் முடியலை. இதுக்கப்புறம் எதை எக்ஸாக நினச்சிக்கிட்டோமோ அதை ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது ரெண்டாக பிரிஞ்சிருக்கு, நடுவில் மைனஸ் வந்திருக்கு இல்லையா? ஸோ 2 டேர்மாக பிரிஞ்சிருக்கு. தனித்தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். எக்ஸ் கியூபை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்னாலும் இதே ஃபார்முலா தான். 3 வந்து முன்னாடி வந்துடும், ஒரு பவர் கம்மி பண்ணிக்கணும். அவ்வளோதான். அந்த வர்ற ஆன்சரை நம்ம இங்கே ப்ராடக்டில் போடணும். ஏற்கனவே ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணியிருக்கோம் இல்லையா? அதுக்கு பக்கத்துலேயே ப்ராடக்டில் போடணும். சரியா? அப்போ எக்ஸ் கியூபோட டிஃப்ரென்ஷியேஷன் 3 முன்னாடி வந்துடும், எக்ஸ் அப்படியே இருக்கும், ஒரு பவரை கம்மி பண்ணிக்கணும், எக்ஸ் ஸ்கொயர். மைனஸ் 1ங்கிறது கான்ஸ்டன்ட் இல்லையா? அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு 0. சரியா? ஸோ இவ்வளோ தான் நமக்கு ஆன்சர். இதை இன்னும் கொஞ்சம் நம்ம சிம்பிளிஃபை பண்ணணுன்னாக்க 100ஐயும் 3யும் மல்டிப்ளை பண்ணிப்போம். அப்போ 300ன்னு வந்துடும். இந்த எக்ஸ் ஸ்கொயரை முன்னாடி போட்டுட்டு எக்ஸ் கியூப் மைனஸ் 1 த ஹோல் பவர் 99. இதுதான் நமக்கு y டேஷோட ஆன்சர். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.